வணக்கம். நான் ஈவி கணேஷ் பாபு, கட்டில் திரைப்படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், கதை நாயகன். இப்போ 19வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் இருக்கிறோம். இதில் காம்படிஷன் செக்ஷனில் 11 திரைப்படங்கள் கலந்துக்குது. உலகம் முழுக்க ஒரு 120 திரைப்படங்கள் கலந்துக்குது. இந்த 11 காம்படிஷன் செக்ஷன் தமிழ் படங்களில் என்னுடைய கட்டில் திரைப்படமும் இருக்கிறது. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னா, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இந்தியா முழுக்க வெளிநாடுகளில் இந்த படம் வந்து கட்டில் சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில் நம்ம மண்ணில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சர்வதேச திரைப்பட விழா இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக. இந்த விழாவில் நம்ம படம் இருந்தால் தான் நமக்கு வந்து வெளியூர்லாம் போய் சாதித்தாலும் நம்ம படத்தில் நம்ம மண்ணில் அங்கீகாரம் கிடைச்சா தான் நமக்கான மரியாதை. அந்த வகையில் இந்த படத்தை மீடியா நிறையா கொண்டு போய் நிறையா சேர்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் இந்த படம் கலந்துக்குது. இந்த படத்தை மீடியாலாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டாடுற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு மீடியாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப உணர்வுபூர்வமான படம். நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்தவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு அங்கங்கே நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகி போனாலும் கூட நம்மளுடைய ஆன்டிக் மெட்டீரியல், நம்ம பயன்படுத்தின ஏதோ ஒரு பொருளை, நம்ம தாத்தாவோட அந்த கைத்தடியாக இருக்கலாம், மூக்கு கண்ணாடியாக இருக்கலாம், பாட்டியோட அந்த செயின், அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த பொருளுக்கு உயிர் இருக்குது, அதில் தாத்தாவுடைய ஜீவன் இருக்குது, பாட்டியோட ஜீவன் இருக்குன்னு சொல்லி அந்த பொருளை வந்து நேசித்து பாதுகாப்பாக வச்சுருப்போம் இல்லையா? அது மாதிரி கட்டில வந்து இந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்குது. இந்த படத்தில் நான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட கட்டில் தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பொருளை தேடி ஓடிட்டுருக்க இந்த உலகத்தில் ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு அக்ரிணி பொருளுக்கு கூட உயிர் இருக்குது, அந்த பொருளை நேசிக்க முடியும், அந்த பொருளை லவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கட்டில் வந்து நம்ம எந்தளவுக்கு நேசிக்க முடியும், இது மாதிரி பொருள்களை எந்தளவுக்கு நம்ம வந்து சேமிக்க முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்றத இந்த படம் வெளிப்படுத்துது. நிச்சயம் பாருங்கள். கூடிய விரைவில் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் இருக்குது, தியேட்டர் ரிலீஸ் இருக்குது. தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் எங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். 19வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம இருக்கிறோம். ஒரு பெரிய திரைப்பட திருவிழாவாக நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் நிறைய இப்போது இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தியா முழுக்க இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஃபாரின் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வர முடியலாம் கூட அவங்க சார்பாக எம்பசிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் எம்பசியில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள்லாம் படம் பார்க்க வர்றாங்க. ஒரு பெரிய ஒரு திரைப்பட விழா கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. இதில் என்னுடைய திரைப்படம் கட்டிலும் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி என் பேர் கீதா கைலாசம். நான் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய அறிமுக படமும் இது தான். அஃப்கோர்ஸ் லாக்டவுன்னால் ரிலீஸ் தள்ளி போனாலும் ஐம் வெரி ஹாப்பி. இது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அண்ட் என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிலிமில் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் there are a lot of pleasant moments in the film. Very many are there. So it's come out very well. And எல்லாரும் இந்த ஃபில்மை பார்க்கணும், நிச்சயமாக பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் செம்மலர் அண்ணம். சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கட்டில் படம் வந்து திரையிட போகிறாங்க இப்போ 3 மணிக்கு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த படத்தில் நான் செல்வி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ லெனின் சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என் கூட வந்து ஸ்ரஸ்டி டாங்லே அண்ட் கீதா கைலாசம் மேம், கணேஷ் பாபு சார் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ எல்லாருமே படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா. மேம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஹலோ, வணக்கம். நான் சிருஷ்டி பேசுகிறேன். இன்றைக்கி கட்டிலோட 90th சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஷோ பண்ணியிருக்காங்க படம். அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி பூனே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு கூட படம் போயிட்டு இருக்கேன். அங்கே கூட நிறைய லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ ஆக்சுவலி உண்மையாக சொல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி லைக் யூனோ
ஃபில்ம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் படம் போகிறதுக்கு ரொம்ப உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் டெஃபினெட்லி கட்டில் படத்தை எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் தட் வி ஆல் ஹேவ் டன் அ ஹார்ட் ஒர்க். ப்ரொடக்ஷன்லேருந்து பிஹைண்ட் த சீன்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறது காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் தட் மூவி ஷுட் டூ வெல் பிகாஸ் இட்ஸ் எல்லாரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் விஷஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் இன்றைக்கி வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. எங்கள் படம் கட்டில் மூவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபெஸ்டிவலில் ரொம்ப படம் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். ஃபெஸ்டிவலில் இன்றைக்கி தான் வந்து என்னோடய படம் வந்து வந்து ஸ்டெலிகேட் வந்து ஷோ போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது மாதிரி ஷோவில் வந்து நம்ம படம் போடுறது வந்து ரொம்ப ஃபெஸ்டிவலில் போடுறது வந்து ரொம்ப நாளாக கனவாக இருந்தது, நம்ம படம் எப்போ போடுவாங்கன்ட்டு. அதில் வந்து கட்டில் படம் போடுறது என்னோடய கனவு நிறைவேறின மாதிரி இருக்குது. பட் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஆர்ஆரும் சரி, சாங்கும் சரி. ஸோ முக்கியமாக எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர் இவி கணேஷ் பாபு சாருக்கு, முக்கியமாக எங்கள் லெலின் சாருக்கு, கேமராமேன் சார் ரவி சாருக்கு, ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபெஸ்டிவல் கமிட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். வணக்கம், நான் வைடாங்கல் ரவிசங்கர் படத்தோட டிஓபி பேசுகிறேன். இப்போ தான் கட்டில் படம் வந்து இவ்வளோ நாள் வந்து எடிட்டிங் ரூம்லேயும் டிஐ ரூம்லேயும் பார்த்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறேன். எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சூப்பரான ஒரு கதை, லெனின் சாரோட ஸ்கிரிப்டு. இவி கணேஷ் பாபு வந்து திறமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. வைரமுத்து, மதன் கார்கியோட பாடல்கள், ஸ்ரீகாந்தேவோட மியூசிக்கு எல்லாம் சேர்ந்து வந்து படத்தை வந்து வேறு ஒரு உலகத்தரத்துக்கான படமாக இருக்குது. எல்லோரும் பார்த்தவங்களாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். Has graced most of the festivals. He has directed films with Mohanlal called Vanaprastham, fantastic film. He has directed films with Mammootty, that is called Katti Shrank, and he made a lot of films. So there's a lot of things which I can say. The most important thing is he's a great human being and my good friend. We have been together for many years. And one more important thing is January 1st, 1952, he was born. Today happens to be his birthday. So on this occasion, we want to, have a small, it's not anything but a small cake cutting ceremony on his birthday. Narmada, come. So this is a great honor for all of us, dear, because I'll tell you why. Rarely you get people like him. If I'm east, he's west, because I'm always on the firing side, fighting. He is so soft, and he educates every person. He has educated me a lot of things. He said, what not to do, he has told me. What to do, we have been doing, but he says what not to do. So, on his birthday, I kindly request everyone to stand up for a second, please. And, sir, we are even set to sing, sir. Yeah. It need not be serious in cinema, need not be always Everyone serious. can, let us be a part of it, dear. We Yes. are part of, Please join, sir. celebration. Yeah, please. Yeah. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Shaji sir. Happy birthday to you. Thank you. So Thank you. much. We have taken a lot of your time. The most important thing is master classes, learning, skill development. Please go ahead, Shailaja. Yes, sir. Yeah, go ahead and. A small memento from to the birthday boy. Thank you.
19th சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 19 வருஷமாக சென்னை சர்வதேச திரைப்பட விழா. ஃபிலிம் மேக்கர்ஸோட இன்ட்ராக்ஷன் எவ்ரி இயர் இருக்குது. இந்த தடவை மாஸ்டர் கிளாஸ் 6 நாள் ஓப்பனிங் க்ளோசிங் இல்லாமல் 6 நாள் பிளான் பண்ணியிருக்கு. முதல் நாள் எஸ்ஜே சூர்யாதீப் தான் ஜஸ்ட் முடிஞ்சுது. அடுத்த நாள் ஷாஜி கருண் இந்தியாவிலேருந்து கேனுக்கு வந்து ஒரே திரைப்படம் போயிருக்குன்னா அது அவரோட படம். கேரளா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காரு. அவரோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் அஸ்வின் சரவணன் அண்ட் அருண் மாத்தேஸ்வரன் அவர்களோட மாஸ்டர் கிளாஸ். நீரவ் ஷாவோட மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அப்புறம் 4 ப்ரொடியூசர்ஸ் பேனல், கலைப்புலி எஸ் தானு, எஸ்ஆர் பிரபு, சத்யஜோதி தியாகராஜன் சார், தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி அவர்கள், இவங்களோட ஒரு ப்ரொடியூசர்ஸ் பேனல் வாட் ப்ரொடியூசர்ஸ் வாண்ட் அப்படின்னு இருக்குது. கடைசி நாள் வந்து 2 ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் லேடிஸ், மதுமிதா விஜய், பிரீதா ஜெயராம், கேமராமேன் அண்ட் டைரக்டர், அவங்களோட ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து 6 டிகிரிஸுங்கிற தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு 2வது ஷோவாக நடக்குது. ஸோ வேரியிங் டைம்ஸில் இருக்கும். 11:15 12:15 தொடங்கும். எல்லோரும் வந்து இது பார்க்கணும். இதுக்கு வரணுன்னா டெலிகேட் பாஸ், ரெஜிஸ்டர்ட் டெலிகேட் பாஸ் இருந்தால் தான் இது வந்து பார்க்க முடியும். எல்லோரும் டெலிகேட் பாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே என்டர் பண்ணலாம். பட் சோஷியல் டிஸ்டன்சிங், கோவிட் நார்ம்ஸ், பிவிஆரோட தியேட்டர் நார்ம்ஸ், இதெல்லாம் அந்த லெவல் ஆஃப் பீப்புள் உள்ள 6 டிகிரியில் வந்து பார்க்கலாம். விச் இஸ் ஐ திங்க் 184 பீப்புள். ஹாப்பி டிஸ்கஷன்ஸ் ஆன் சினிமா. தேங்க்யூ. மாஸ்டர் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து சர்வதேச திரைப்பட விழா நடக்குதுனாலே அங்கே வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. பரவலாக வந்து தியேட்டர்ஸில் ஓடுற படங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐசிஎஃப் இதை நடத்துகிற இந்த ஃபெஸ்டிவலில் வந்து எங்கெங்கேயோ வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் ஃபெஸ்டிவல்ஸில் மட்டும் பார்க்குற படங்களையும் இங்கே வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்போ சில டெக்னீஷியன்ஸ் இங்கே வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் காம்படிஷனில் இருக்குது. பட் இந்தியன் பேனோரமாலேருந்து ஃபிலிம்ஸ், ஃபாரின் யூரோப்பியன் ஃபிலிம்ஸ், ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ், கண்ட்ரி ஃபோக்கஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து படங்கள் வரும். ஆனால் இதில் வந்து லோக்கலாக இருக்கிற சில ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ், நான் சொன்னேன் இல்லை, நீரவ் ஷாங்கிற சினிமாட்டோகிராஃபர் வந்து சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவார். ஸோ பாப்புலராக ஒரு இன்டர்வியூவில் கேட்குற, ஒரு இன்ட்ராக்ஷனில் கேட்குற கேள்விகள் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்கலாம். அந்த ஒரு ஃபிலிம் மேக்கர்கிட்டையோ, டெக்னீஷியன்கிட்டையோ, ஆக்டர்கிட்டையோ இன்னும் சீரியஸாக சினிமா ஃபிலிம் பஃப்ஸ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாஸ்டர் கிளாஸ். 19th சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 19 வருஷமாக சென்னை சர்வதேச திரைப்பட விழா. ஃபிலிம் மேக்கர்ஸோட இன்ட்ராக்ஷன் எவ்ரி இயர் இருக்குது. இந்த தடவை மாஸ்டர் கிளாஸ் 6 நாள் ஓப்பனிங் க்ளோசிங் இல்லாமல் 6 நாள் பிளான் பண்ணியிருக்கு. முதல் நாள் எஸ்ஜே சூர்யாதீப் தான் ஜஸ்ட் முடிஞ்சுது. அடுத்த நாள் ஷாஜி கருண் இந்தியாவிலேருந்து கேனுக்கு வந்து ஒரே திரைப்படம் போயிருக்குன்னா அது அவரோட படம். கேரளா ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காரு. அவரோட ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் அஸ்வின் சரவணன் அண்ட் அருண் மாத்தேஸ்வரன் அவர்களோட மாஸ்டர் கிளாஸ். நீரவ் ஷாவோட மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. அப்புறம் 4 ப்ரொடியூசர்ஸ் பேனல், கலைப்புலி எஸ் தானு, எஸ்ஆர் பிரபு, சத்யஜோதி தியாகராஜன் சார், தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி அவர்கள், இவங்களோட ஒரு ப்ரொடியூசர்ஸ் பேனல் வாட் ப்ரொடியூசர்ஸ் வாண்ட் அப்படின்னு இருக்குது. கடைசி நாள் வந்து 2 ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் லேடிஸ், மதுமிதா விஜய், பிரீதா ஜெயராம், கேமராமேன் அண்ட் டைரக்டர், அவங்களோட ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து 6 டிகிரிஸுங்கிற தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு 2வது ஷோவாக நடக்குது. ஸோ வேரியிங் டைம்ஸில் இருக்கும். 11:15 12:15 தொடங்கும். எல்லோரும் வந்து இது பார்க்கணும். இதுக்கு வரணுன்னா டெலிகேட் பாஸ், ரெஜிஸ்டர்ட் டெலிகேட் பாஸ் இருந்தால் தான் இது வந்து பார்க்க முடியும். எல்லோரும் டெலிகேட் பாஸ் இருக்கிறவங்க எல்லாருமே என்டர் பண்ணலாம். பட் சோஷியல் டிஸ்டன்சிங், கோவிட் நார்ம்ஸ், பிவிஆரோட தியேட்டர் நார்ம்ஸ், இதெல்லாம் அந்த லெவல் ஆஃப் பீப்புள் உள்ள 6 டிகிரியில் வந்து பார்க்கலாம். which is I think 184 people. Happy discussions on cinema. Thank you. மாஸ்டர் கிளாஸ்னா என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து சர்வதேச திரைப்பட விழா நடக்குதுனாலே அங்கே வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. பரவலாக வந்து தியேட்டர்ஸில் ஓடுற படங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐசிஎஃப் இதை நடத்துகிற இந்த ஃபெஸ்டிவலில் வந்து எங்கெங்கேயோ வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் ஃபெஸ்டிவல்ஸில் மட்டும் பார்க்குற படங்களையும் இங்கே வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்போ சில டெக்னீஷியன்ஸ் இங்கே வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் காம்படிஷனில் இருக்குது. பட் இந்தியன் பேனோரமாலேருந்து ஃபிலிம்ஸ், ஃபாரின் யூரோப்பியன் ஃபிலிம்ஸ், ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ், கண்ட்ரி ஃபோக்கஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து படங்கள் வரும்.
ஆனால் இதில் வந்து லோக்கலாக இருக்கிற சில ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ், நான் சொன்னேன்ல நீரவ் ஷாங்கிற சினிமாட்டோகிராஃபர் வந்து சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவார். ஸோ பாப்புலராக ஒரு இன்டர்வியூவில் கேட்குற, ஒரு இன்ட்ராக்ஷனில் கேட்குற கேள்விகள் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்கலாம். அந்த ஒரு ஃபிலிம் மேக்கர்கிட்டயோ டெக்னீஷியன்கிட்டயோ ஆக்டர்கிட்டயோ இன்னும் சீரியஸாக சினிமா ஃபிலிம் பஃப்ஸ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாஸ்டர் கிளாஸ். நீங்களும் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ சார். சார், அவர் நீங்கள் இன்னும் ரிஹர்சல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. போனோம்ல, அதானே நம்ம ஒர்க்கு. ஆண்ட்ரூ சாரோட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறேன். அவர் அப்போ இன்றைக்கி என்னோடய நண்பர் சுந்தர் சார் அவர் வந்திருந்தார். அப்போது என்ன அப்படின்னு கேட்டார், இந்த மாதிரி கம்மிங் ஷெட்யூலுக்கு உண்டான ரிஹர்சல் அப்படின்னு. ரிஹர்சலா அப்படின்னாரு. ஆமாம் சார், எப்பொழுதுமே ரிஹர்சல் எடுக்காமல் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ பிரதர். ஹாய், ஹலோ. மை நேம் இஸ் தீக்ஷா. ஆக்சுவலி நான் இப்போ கேட்க போகிறது வந்து நியூ படத்தை பற்றி. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு 2 வயசு. எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி நியூன்னு ஒரு படம் வந்திருக்கு, நீ எல்லாம் என்ன சயின்டிஃபிக் படம் பார்க்குறேன்னு சுற்றிட்டு இருக்கா, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சயின்ஸ் பற்றி. நான் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் ஸ்கூலில் சொன்னப்போ யாருமே நம்பல. 2004 அப்படி ஒரு சயின்ஸ் பேஸ்டு மூவி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த கான்செப்ட் எப்படி சார் யோசிச்சிங்க? அது ஒன்றும் ஒரு எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கிட்டாவது ஒரு இன்ஸ்பயர் ஆகிற விஷயமாக தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு பிக் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருந்தது. அதில் வந்து அப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்காது. அது வந்து ஒரு 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 வெயிட் பார்க்குற மிஷின் இருக்குது தெரியுமா. அதில் ஒரு காயின் போட்டால் முன்னையெல்லாம் அந்த வெயிட் வரும். இப்போ தான் வெயிட்டெல்லாம் யாரும் பார்க்கலாம், நம்ம மொபைல்லேயே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி காயின் போட்டோன்னே அந்த கார்டு வரும். அந்த கார்டுக்கு பின்னாடி வந்து உனக்கு நல்லது நடக்கும், இப்படி நடக்கும், உன் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்லாம் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த சின்ன பையன் போய் அந்த காயின் போடும்போது உன்னுடைய எண்ணம் நிறைவேற்றப்படும் போது இவன் பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுவான், ஆகிடுவான் அப்படின்னு அந்த கதை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சயின்டிஸ்ட் ஊசி போட்டு பெரிய ஆளான மாதிரி ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பண்ணுறது. ஹலோ சார், என் பேர் விநாயகா. சார், இப்போது வந்து எல்லாருமே உங்களுக்கு புகழ்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் நான் எனக்கு ஒரு கருத்து இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட். உங்கள் மேலே நான் வந்து கேஸ் போட போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆந்திராவிலே குஷி ஆடும் படம் ஒன்று எடுத்து நிறைய பசங்கள் வந்து டைரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருப்பையுமே நீங்கள் மாற்றிட்டீங்க சார். ரொம்ப இம்பேக்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப என்னையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பாஃப்டாலே ஸ்க்ரீன் பிளான் டைரக்ஷன் படிச்சுட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு ஆந்திரா, எனக்கு தமிழ் தெரியாது, எதுவுமே தெரியாது. குஷி படம் நான் பார்க்கும்போது மேபி 15 or 16 இருக்கும். ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு, இன்னும் இம்பேக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. தேங்க்யூ. அது வந்து அப்போ பவன் கல்யாணம் ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க. அந்த குஷி படத்து பிறகு அவருக்கு வந்து தொடர்ந்து 10 வருஷம் படம் ஹிட் ஆகலை. ஆனாலும் அவங்க ஃபாலோவர்ஸே இருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். அந்த படம் குஷி படம் உங்கள் டைரக்ஷன் மட்டும் நீங்கள் விட்டுறாதுங்க சார். பிகாஸ் அது வரணும், எங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணணும். கண்டிப்பாக இன்னும் பண்ணிட்டு இருங்க சார், ப்ளீஸ். கண்டிப்பாக பண்ணுற ஒரு படம் இருக்குது, பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆக்டரா மட்டும் இல்லை, 12:30 ஆகிடுச்சுல்ல. ஆமாம், உங்களுக்கு ஷோ அடுத்து இப்போ ஷோ இப்போ இல்லை, டைம் இருக்கு. ஓகே ஃபைன். வாய்ஸ் அடுத்த யா இங்கே இவர் லூஷா. ஹலோ சார். ஹாய் சார், ஐ எம் சூர்யா. சொல்லுங்கள். அப்படியா? ஹலோ சூர்யா. சார், நீங்கள் நல்ல ஆக்டர், நல்ல டைரக்டர். அதை தாண்டி நீங்கள் நரேஷனில் கிங்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். என்ன? நரேஷனில் நீங்கள் தேங்க்யூ சார். எப்படி சார் அந்த எக்ஸ்ட்ராடினரி நரேஷனுக்கு ஏதாவது டிப்ஸ் எப்படி சார் பண்ணுறீங்க? அது நான் இந்த ஜிஎம் குமார் அப்படின்னு ஒரு டைரக்டர் சார் இருந்தார். அவர் அறுவடை நாள்னு ஒரு படம் எடுத்திருந்தார் ரொம்ப முன்னாடி. இப்போ ஆக்டர் ஆகிட்டார். நீங்கள் இந்த அவன் இவனில் எல்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா. அவர் வந்து உண்மையாக சொல்லணும்னா உலகத்துக்கு தெரியாமல் போன ஒரு மணிரத்னம் சார். அவர் அதான் உண்மை. வெரி டேலண்டட். அவர் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஒரு டிஎஸ்பியோட சன். அவர் ரொம்ப டேலண்டடான பர்சன். அவர் மரிய பூசா நாவல் அதெல்லாம் தான் படிப்பார். அவர் படிச்சுட்டு அவர் பயங்கரமாக கதை சொல்லுவார். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவர்கிட்ட கேட்கும்பொழுது நமக்கு சார் என்னோட அப்படியே அமேஸ்டாக பார்த்துட்டு இருந்தேன் அவர் கதை சொல்லும்பொழுது. அது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது.
தேங்க்யூ. சார் ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் நரேஷன் கேட்கறது விரும்புவீங்களா இல்லாட்டா ஸ்கிரிப்ட் படித்து டிசைட் பண்ணது? முதல்ல நரேஷன் கேட்டுருவேன், அப்புறம் தான் ஸ்கிரிப்ட். அடுத்த கேள்வி. ஹலோ சார். ஹலோ சார், அஜய். ஹாய் சார். சார், உங்களோட ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டதுன்னு நினச்சி சொல்கிறேன். அதாவது நீங்கள் டைரக்டராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், எல்லாம் பண்ண நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க கதை தான் என்றைக்குமே ஹீரோ. அதை நம்மளால் எப்படி கொடுக்க முடியுமோ நம்ம கொடுப்போம், டைரக்டராகவோ ஆக்டராகவோ அப்படி. ஸோ ஒரு ஆக்டராக இருக்கும் போது உங்களுக்கு கதை நல்லா இல்லாத போது எப்படி நடிப்பீங்க? கதை நல்லா இல்லைன்னா இல்லை ஒரு சீனாக இருக்கலாம், கதை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இல்லை, நல்லா இல்லாததுக்குள்ளே இனிமேல் போகக்கூடாதுல்ல, அதானே அது போகக்கூடாது, அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் நடிக்கும் போது நான் அதனால தான் இப்போ ரீசெண்டாக உள்ள படங்கள் பாருங்கள், நான் தப்பான படங்களே இருக்காது. அது வந்து இறைவி ஆகட்டும், எல்லா அதுலேருந்து இப்போ வரைக்கும் மனசுக்கு கனெக்ட் ஆகாத படங்களை நான் பண்ணுறதே இல்லை. சொல்லுங்க. பரவாயில்ல, அப்படியே கேட்குது, சொல்லுங்க. யார? விஜய் சாரா? விஜய் சாரை பற்றி நான் என்ன சொல்கிறதுக்கு, தமிழகமே சொல்லுது. அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ தெலுங்கு பார்த்து பேச போகிறாங்க, அங்கேயும் சேர்ந்து ரெடி ஆகுது. அடுத்த படம் 166 ஆமாம், அது தெலுங்கு டைரக்டர் இவர் நம்ம வம்சி, அந்த மகரிஷி டைரக்டர் எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருப்பார் மகரிஷி அந்த படம். அது இப்போ அவர் டைரக்ஷனில் இப்போ விஜய் சார் பண்ணுறது இப்போ தமிழ் தெலுங்குன்னு போகுது. பட் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் விஜய் சார். அதாவது இவ்வளவு இப்போ அவருக்கு பணம்ன்றதெல்லாம் இனிமேல் ஒன்றுமே கிடையாது இல்லையா, அதெல்லாம் தாண்டி சம்பாதிச்சு வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டாரு பணம். அவர் நினச்சா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 11 o'clock கூட வரலாம், யாரும் கொஸ்டின் என்னன்னு கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அவர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவரை பார்த்து நான் மிரள்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், காலையில் 7 மணி ஷூட்டிங்னா 6:55 வித் மேக்கப் பர்ஃபெக்டாக ரெடியாக இருப்பார். அது வந்து அது அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த விஷயத்தில் அந்த பங்க்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டின்றது விஜய் சார்ட்ட ரொம்ப உண்டு. சூர்யா சார். யா, 2 more questions. ஓகே சூர்யா சார், வாழ்த்துக்கள். நீங்கள் நடிகர் டைரக்டரோட ஒரு நல்ல ஆரேட்டராகவும் எங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நிறைய டாட் அண்ட் ஸோ மெனி குட் மேட்டர்ஸ். மோரோவர் நம்ம குழந்தையிலேருந்து படிப்போ வகித்த பதவியோ தேடிய செல்வமோ இறுதி காலத்தில் கூட வரதில்லை. நம்ம செஞ்ச தர்மம் தான் நம்ம கூட வரும். கண்டிப்பாக. இது பகவத்கீதையுடைய சாராம்சம். இந்த சாராம்சத்தில் இப்போ நீங்கள் வந்து தர்மம்ன்றது இன்டலெக்சுவல் ரீதியாக தர்மம் பண்ணுறதா, அறிவு ரீதியாக, இல்லை எம்ஜிஆர் கொடைவெல்லாம் ரெண்டும் பண்ணார், மெதிகமாக ஃபிசிக்கலாக தர்மம் பண்ணார். நீங்கள் எந்த வகையில் தர்மம் பண்ணால் நல்லான்னு நினைக்கிறீங்க? ரெண்டும் ஈக்குவலாக இதை பற்றி உங்கள் தர்மம் பண்ணுறதையே ஒரு ஒரு சேவையாக செஞ்சு சில பேர் செய்கிறாங்க. அது எல்லாராலையும் அது முடியாது. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒன்று பண்ண முடியும், ரொம்ப பண்ணாட்டாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணிவிடும் வாழ்க்கையில் போதும் அப்படின்னு நிறைய எல்லாரும் நல்லது பண்ண மாதிரி. ஹாய்ண்ணா, எனக்கு ஒரு கொஷின் தான், சிம்பிள் கொஷின். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆக்டராக வந்து மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருந்தோம். ஆக்டராக வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங்கு இது எல்லாமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம ஆக்டராக இருக்கிறப்போ வந்து பர்சனலாக வந்து ஸ்டேஜிங்கு, பிளாக்கிங் இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிரெக்ஷன் வர்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அடுத்து நம்மளோட ஜேர்னிக்கு வந்து ஒரு படம் பண்ணணும்னு தோணுதுன்னா அந்த செல்ஃப் டிரெக்ஷன் வந்து ஹவு நெசசரி இட் இஸ்? புரியல. இப்போ நாமளே டிரெக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்மளை நம்ம முன்னிறுத்தி ஒரு ப்ராசஸில் நம்ம ஜேர்னியில் நம்ம முன்னாடி நம்மளை தள்ளணும்னா அப்போ நம்மளோட செல்ஃப் டிரெக்ஷன் வந்து அதை பற்றின உங்களை கருத்து என்ன? செல்ஃப் டைரக்ஷனாக ஐ ப்ரிஃபர் டு பி டைரக்டட் பை அதர் டைரக்டர்ஸ் ஆல்வேஸ். ஓகே, பட் சம்டைம்ஸ் ஏன்னா அதுதான் அப்சல்யூட் ஆக்டர். ஓகே, பட் சம்டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம லெவலில் இன்னொரு இடத்த தூக்கிட்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் சார் வந்து முதல்ல ஜென்டில்மேன் நடித்தார், அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது என்னென்னா அவ்வளோ பெரிய டைரக்டர் சங்கர் சார் அந்த காம்பினேஷனில் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதே மாதிரி சக்ஸஸ் வர்றதில்லை. திருப்பி அதுக்கப்புறம் முதல்வனில் தான் அது வந்துச்சு, திருப்பி அந்த சங்கர் சாரோட தான் வந்துச்சு. ஓகேயா, அதே மாதிரி ரித்திக் ரோஷன் எடுத்திங்கன்னா அவங்க அப்பா ராகேஷ் ரோஷன் டைரக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு படம் பெரிய ஹிட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 படம் ஃப்ளாப்பு.
அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே இன்னொரு படம் பண்ணி தான் திருப்பி ஹிட்டு கொடுத்தாரு. நடுவில் ஒரு ஹம் அதாவது கபி குஷி கபி ஹம் K3G ஒன்று வந்துச்சு, அது ஓரளவுக்கு படம். அந்த மாதிரி நல்ல டைரக்டர் கையில் சில நேரம் போனால் தான் நம்ம வாழ்க்கை அடுத்த இடத்துக்கு போகும். அது டிஃபால்ட்டாக என்கிட்ட எஸ்ஜே சூர்யா இருக்கிறதுனால எப்போ தேவையோ அவனை தூக்கி நான் யூஸ் பண்ணிக்குவேன். சார் 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 ஆமாம், ப்ளஸ் என்ன சொல்கிறது, ப்ளஸ் வந்து நான் வந்து பெரிய அறிவாளியாக திறமைசாலியாக தெரியாது, பட்டு இருக்கதை சின்சியராக செய்வேன், அது என்னோடய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னு மைனஸ்ன்னு சொல்கிறது, அதெல்லாம் டிஃபால்ட்டு தானே தலைவா. ஆமாம், ஓகே. முன்கோபமெல்லாம் இப்போ இருக்கிறதில்ல, இப்போமெல்லாம் ரொம்ப டேம்டு. மேபி அது இருந்திருக்கலாம் ஒரு டைமில். கரெக்ட். தேங்க்யூ. கடைசி கேள்வி இங்கே இவர் சொல்லுங்க. ஓகே சார். ஹாய் சார், இப்போது நீங்கள் வந்து முன்னாடி இருந்து, அதாவது சின்ன வயசுலேருந்தே சினிமா ஆஸ்பயர் ஆகிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 6 years old 10 years old அப்போலாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து கூட இப்போ நீங்கள் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்திருக்கிறீங்க. மெனி பெரிய நான் கன்சிடர் பண்ணுற வர பர்சனலாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தவங்கள உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கும்போது அப்போ இருந்து இப்போ வர ஏதாவது ஒரு சட்லஸ்ட் நேச்சர் உங்கள்கிட்ட இப்போ வர இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னும் ஃப்யூச்சர்லேயும் அந்த ஒரு விஷயத்தோட நான் ஸ்டிக் பண்ணிட்டு ஐ வில் ஸ்டிக் டு இட் அப்படின்னா எந்த ஒரு மேட்டர் சொல்லுங்கள், எந்த ஒரு கேரக்டர் ட்ரைட்டாக இருக்கும் அது? ஆசை படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போது இது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரிப்பீட் மேட்ரு தான், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். அப்போது டெல்லியில் ஷூட்டிங், அந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இது இருந்துச்சு, ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் ஒரு கோ டைரக்டர் மட்டும்தான் அலவுடு டெல்லி ஷெட்யூலுக்கு. அங்கே டெல்லி போயிட்டு அங்கேருந்து குழுமநிலையில் போய் நடிக்கணும், சாரி பண்ணணும். எனக்கு இந்த அவுட்டோர் ஷூட்டிங்கை கற்றுக்கணும். ஏன்னா சென்னையில் உள்ள ஷூட்டிங் ஓகே, அவுட்டோர் போனால் எப்படியெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அது எப்படியாவது வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் டேரக்டர் சார்ட்ட, சார் நானும் வரேன் சார் அப்படின்னு, வசந்த் சார்ட்ட, இல்லைப்பா ப்ரொடக்ஷனில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அந்த நாய்க்குட்டியும் டெல்லிக்கு போகணும். அப்போ ஒரு செட் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து அலவுடு அந்த நாயை தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ நான் சொன்னேன், அந்த நாய்க்குட்டியை நானே தூக்கிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு டெல்லி போகணும், அது எப்படி போனால் என்ன, நாய்க்குட்டி தூக்கிட்டு போயிடுவோம். அது இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னன்றதை இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு 1 year கழிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனாக இப்போ நான் பண்ணுறேன் நான். ஓகே, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், யாரும் ஏந்திருக்காதீங்க, கொஞ்சம் அங்கேயே இருங்க. ஐ வில் சி இஃப் தே ஏந்திருக்கூடாது. வுட் யூ பி ஓகே? நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ நீங்கள் நடுவில் தயவுசெய்து ஏந்திருக்காதீங்க. 1 second. ஃபெஸ்டிவலும் நார்மல் ஸ்க்ரீனிங்கும் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. வி நோ மெயின் ஸ்ட்ரீம் வில் கெட் மோர் இது, பட் லெட்ஸ் ஹேவ் தட் கண்ட்ரோல், பிகாஸ் இல்லாட்டா ஹோல் ஃபெஸ்டிவலுக்கு ப்ராப்ளம் இருக்கும். உள்ள சண்டேலாம் ஆச்சுன்னா அது அப்புறம் நமக்கு இங்கே தியேட்டரில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சார், தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, தேங்க்யூ. அண்ட் கேன் வி ஹேவ் யூ ஹியர்? யா, நான் வந்துடுறேன், ஸ்டில் எடுக்கிறேன், இங்கே வந்துருங்க, அவ்வளோதானே. அவர் அதான் சொல்லிட்டேன், அவர் வருவார், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நடுவில் போயிடுங்க. ஆடியன்ஸ் ப்ளீஸ் வராதிங்க அங்கே ப்ளீஸ், ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம். Hello sir. One thing that I liked so much about Rocky is the connect which everybody said. அதாவது அந்த படத்தில் இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரீம் வைட்லேயும் அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு இருக்கிற தனிமை நமக்கும் அப்படியே வருது. அண்ட் லைக்வைஸ் when it comes to sound, ஒரு கார் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகுதுன்னா அது ஸோ ஹேவிங் said that, உங்கள் 2 பேரோட ஒப்பீனியன்லையும் டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் இந்த உட்காந்து தியேட்டரில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை கேரக்டருக்கு இருக்கிற ஃபீலிங்கை ஆடியன்ஸ்க்கும் கொடுக்கணுங்கிறது டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட் கொஸ்டின் அது ஒரு ரிக்வெஸ்ட், உங்கள் படங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா பீங் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. But yeah, அது ஒரு பிளான் இருக்கு. We will, I mean, எனக்கு தெரியல, பட் I think Film Companion is actually releasing a lot of people's scripts. ஒரு பிளான் இருக்கு. They've asked me, and எனக்கும் அது பிளான் இருக்கு, ஸ்க்ரீன் பிளே மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணணும்.
உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Yeah, he was asking about how do you translate the emotion of the character to the audience, and you mean specifically for a theatrical audience or generally theater specific? நிறைய வேர்பலாக நம்ம நிறைய சொல்லாததுனால we need the audience to experience what the character is going through. அதை வந்து நம்ம எவ்வளோ விஷுவலாக அது ரெப்ரசன்ட் பண்ணோம், அவனோட லோன்லினஸை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் அ கால். நம்ம இதை வந்து ஐ கான்ட் டூ திஸ் இன் எவ்ரி ஃபிலிம். இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு இந்த மூட் ஆஃப் த ஃபிலிம்க்கு அது இதாகலாம். ஸோ அந்த வந்து ஆடியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்ற ஒரு இது ஃபேக்ட் என்னென்னா, இப்போது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம இப்போ டேக் எனி ஃபிலிம் ஃபார் தட் மேட்டர். நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ஐயில் வந்து இது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளும் அதுக்கு அந்த ஒரு இதுக்குள்ளே போயிடுறோம்ல, நம்மளும் அந்த ஒரு அவனோட இதுக்குள்ளே போகிறோம்ல. அதையே அவன் லோன்லினஸையும் நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றது தான். இப்போ அந்த அவன் சிஸ்டரை மீட் பண்ணுற அந்த ஒரு 13-14 மினிட்ஸ் லாங் டேக் வந்து அவன் டக்குன்னு வந்து ஒரு 2 கட் ஷாட், அவன் ஆட்டோவில் தான் இறங்கினா 2 வீடு க்ளோஸ்அப்ஸ் போய் பார்த்தான், 3வது ஒரு வீட்டில் போய் அங்கே போய் நிற்கிறான்னு வச்சுட்டா அதே இதுதான். எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்க்ரீன் டைம் ஒரு 10 மினிட்ஸ் நான் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் அவனோட லாங்கிங் இருக்குல்ல, 17 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் அந்த சிஸ்டரை பார்க்க போகிறான்ற அந்த லாங்கிங் இருக்குல்ல, வி ஹவ் நாட் ஷோன் அந்த 17 இயர்ஸ் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றலாம் படல. பட் இந்த அவன் தேடலில் அவன் தேடும் போது ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு இது வரணும். தே ஷுட் இன்ஃபேக்ட் கெட் ஒரு அன்ஈஸியாக இருக்கணும், என்னடா இவ்வளோ தூரம் நடக்கிறான்ற ஒரு இது இருக்கணும், எப்படா அவன் மீட் பண்ணுவான்ற ஒரு இது வரணும். அந்த லாங்கிங் ஆடியன்ஸ்க்கும் வரணுன்றது தான் அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கணும். அது நான் கட் பண்ணி போயிருந்தால் அது இது அது டக்குன்னு வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். பட் அந்த கேரக்டர் ராக்கியோட லாங்கிங் டு see his sister, அந்த ஒரு இது வந்து ஆடியன்ஸ் ஷுட் ஆல்சோ ஃபீல் தட். அந்த ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் அவன் நடந்துட்டு போகிறான் எம்டியாக நடந்து போகிறான்னா அவன் அவளை பார்க்கணுன்றதுக்கு வந்து அவ்வளோ வருஷம் அவன் 17 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கான். நம்ம 17 இயர்ஸ் ஆடியன்ஸ் வந்து 17 இயர்ஸ் ஒரு படத்தை போட்டு காமிக்க முடியாது. பட் ஒரு 10 மினிட்ஸ் அவனோட சைக்கி அவனோட இதை வந்து அந்த 10 மினிட்ஸ் ஆடியன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது தான் அந்த இது. ஸோ சில பேருக்கு அது லேகாக பார்க்கலாம், சில பேருக்கு வந்து அது எதுக்காக வச்சுருக்கோன்றது புரிஞ்சு பார்த்தாங்கன்னா they will understand the reason behind it. அவ்வளோ. Hi sir, I have 2 questions for you. So first one, நீங்கள் உங்களை மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஃபிலிம்ஸ் பற்றி பேசுனீங்க. ஐ லைக் டு நோ அபவுட் வாட் யுவர் ஃபேவரட் புக்ஸ் ஆர் அண்ட் உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக்ஸ். ஸோ அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் a form of an art? What's your opinion on that? Political correctness. Okay. See, it's a very complex topic, like political. You can have an entire session discussing about it. But I do feel the Tamil New Wave, a lot of films, they are having very strong socio-political themes, and they are addressing a lot of important issues in the society today. And see, in the political correctness, ஒரு film politically correct-ஆ இருக்கா இல்லையான்னு நீங்கள் எந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்றது தான் இருக்குது. இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் த சேம் லைன் ஆர் யூ ஸ்டாண்டிங் ரைட் ஆப்போசிட் டு தெம். ஸோ இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். At the end of the day, everybody has their own way of looking at things. And I feel the only thing art does is it reassures you that you belong here. That's all. இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்களேன். ஒரு படம் பார்க்கும்போது இது எனக்கு மட்டும் நடக்கல, அவனுக்கும் நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். அதுதான் தட் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆர்ட். ஃபில்ம்ஸ் எடுத்துக்கோங்க, நாவல்ஸ் எடுத்துக்கோங்க, எதுவும் எடுத்துக்கோங்க. It lets you know that you belong in this earth. It lets you feel like it reassures you that your pain, your happiness, your joy, your sorrow, your loss, everything is being validated by art. That is why you consume art on a daily basis. So என்னோட opinion பொறுத்தளவுக்கு அது if a film makes you feel that way, that is enough. மற்றபடி இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இதெல்லாமே that is just a different way of looking at things. For me, art is something that unites people across all barriers. Language-ஆ இருக்கலாம், anything. It cuts into all those things. So என்னோட ஒப்பீனியன் அதுதான், art should do that. எனக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு இதுதான். லைக் யூ செட், நம்ம பொலிட்டிக்கல் வியூஸ் ஒருத்தருக்கும் ஒரு இது. இங்கே இருக்கிற ஒரு 100 பேருக்கே ஆளுக்காக ஒரு பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கும். அது எல்லாருக்கும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வே யூ ரிசீவ்
இப்போ நிறைய படங்களில் தே டிஸ்கஸ் காஸ்ட், நிறைய படங்களில் தே டிஸ்கஸ். முன்னாடிலாம் வந்து இப்போ காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப அந்த பேசுகிறது ஒரு டிபேட்டாக வந்ததுனால, பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான்றது ஒரு பெரிய இதாகவே வச்சிருக்கோம். பட் அது எவ்வளோ பெரிய ஒரு டிப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம தெரியாமல் நம்ம அசால்ட்டாக நிறைய படங்கள் எடுத்துட்டோம். ஸோ it depends on the individual, the way you, like you said, where you stand in. Coming to influences ன்னு பார்க்கும்போது for me influences நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலும் சொன்னேன், எனக்கு டர்காவ்ஸ்கியோட இன்ஃப்ளூயன்ஸஸ் இருக்குது, ஜிம் ஜார்முஷோட இது ரொம்ப பிடிக்கும், சேஜோன் சுசுகி, அக்கீரா. எனக்கு இஃப் யூ சீன் த ஃபிலிம், எனக்கு அந்த லாஸ்ட் இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்டுன்றது வந்து எனக்கு பாக்கியராஜ் சாரோட இன்று போய் சிவரலா சித்திரங்களில் ஒரு பையன் வித்துட்டு போயிட்டு இருப்பேன். எனக்கு அந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்ன்றது வந்து நிறைய இடத்துலேருந்து வர்றது தான். த இமேஜஸ் தட் வி சி, நம்ம நம்ம இது வளரும் போது நம்ம பார்க்குற இமேஜஸ் இதெல்லாம். புக்ஸ் வந்து எனக்கு 2 புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் தட் ஐ ரீவிசிட் ஆஃபன். ஒன்று வந்து கேச்சர் இன் த ரை, J.D. Salinger Catcher in the Rye, and George Orwell 1984. These are 2 books that I revisit often. Sir, my name is G. Prasanna Yogeshwaran. So, என்னோட கொஷின் வந்து இப்போ நியூயர் சினிமா பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ லிட்ரேச்சர் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாவல் அடாப்ட் பண்ணி அதில் இருக்க ஒரு கண்டென்ட், ஏன்னா தேர் ஹியூஜ் நாவல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய கதைகள் இருக்குது. நம்ம கல்ச்சர்லேயும் சரி, அகெயின் வேர்ல்ட் கல்ச்சர்லேயும் நிறைய நாவல்ஸ் இருக்குது. ஸோ அதை அடாப்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணால் இன்னும் ஒரு நேச்சரிஸ்டிக்காக ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியுமா? அதை நம்ம இன்னும் நிறைய பண்ணலாமா? இல்லை, அது தேவை. சி, ஃபிலிம்ஸ் ஆர் ஜஸ்ட் an extension of novels and stories. நம்ம இது டெக்ஸ்டாக படிக்கிறது வந்து விஷுவலாக காமிக்கிறது. ஸோ அது we draw அந்த லிட்ரரி இம்பார்ட்டன்ஸ், நம்ம ஊருக்கான லிட்ரரி இம்பார்ட்டன்ஸோடு நம்ம படம் எடுக்கும் போது இட் வில் கனெக்ட் அண்ட் அது ஒரு தேவையான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம படங்களோட புக்ஸ் ஆஃப் பீங் ஃபார் மோர் ப்ரோக்ரெசிவ் வித் டிஸ்கஷன்ஸ் தட் they've put across. நம்ம இது தமிழ் இதுலேயே வந்து நிறைய நாவல்ஸோ இதுவும் they've been very progressive. அது படங்களில் கூட அது வந்ததில்லை. அதெல்லாம் படங்கள்லையும் கொண்டு வரணும். அது பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன் தான். Yeah, it's true. And also it's very tricky because generally it's considered that you can make a feature film out of just a short story or a novel. In fact, lot of Stephen King's novel have been, நீங்கள் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அது ஒரு நாவல் தான். இட்ஸ் லைக் an extended short story. ஸோ நாவல்ஸை வந்து யூஸ்வலாக படம் பண்ணுறது என்ன பிரச்சனைனா டியூரேஷன். நீங்கள் ஒரு மினி சீரிஸாக பண்ணுறீங்க இல்லை ஒரு வெப் சீரிஸாக பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். பட் ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அண்ட் ஆல்சோ ஹவு மச் ஆஃப் த புக் கேன் யூ அக்காமடேட், ஹவு மச் ஆஃப் இட் கேன் யூ அடாப்ட். ஸோ தேட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். அண்ட் also I think you don't have to read a book and adapt it just because it is, you have to do it or we need newer stories. It's about what speaks to you as a writer, as a creator when you read that book. That is the feeling that you want to impart in the audience, right? So you'll have to go, you'll have to chase what fascinates you and what you're obsessed about, and naturally அது ஒரு புக்கில் இருக்குது, அந்த புக்கை நான் அடாப்ட் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் பண்ணலாம். So it doesn't have to be a conscious process. அந்த சர்ச் எப்பயுமே இருக்கணும்னு தோணுது எனக்கு. ஃபிக்ஷன் மட்டும் நம்மளுக்கு இது இல்லை, நான் ஃபிக்ஷன் நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே நிறைய இது இருக்குது. அதுவே நம்ம நிறைய படிக்க வேண்டியது, நிறைய ரீவிசிட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அதுவும் தேவைன்னு எனக்கு தோணுது. வி லுக் பேக் அட் ஹிஸ்ட்ரி அண்ட் நிஜமான அந்த ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸே வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் கொடுக்கும். Question for Ashwin. So correct me if I'm wrong. First padam neengale eduthineenga, whereas second and the third one it's collaborative with Kavya la. Yeah. So how has your writing process evolved? So avaru vandu it's a very personal journey அப்படினார். So இன்னும் ஒருத்தவங்களோட உட்கார்ந்து எழுதும்போது how does that work? I think you reject more ideas than you accept. Okay. Yeah, so I think as I've gotten like older, I feel like I reject a lot more ideas. I mean, I'm not easily convinced with something. I keep changing it every single day. I tell my team an idea and then they get little excited, and the next day I come, they start talking about the idea. I said, no, we're not doing that anymore. So I'll just change it to completely, I'll keep jumping from one idea to another. So I think there is the filter in you becomes a little stronger.
so that you kind of you scrutinize your ideas even more. And you also constantly, I mean, it's a very, some stories it takes years to crack. It takes like 7-8 years to crack. Some stories you can write within a period of like 2-3 months you can finish it. It depends on the nature of the story and how dense it is and what are the themes that you're trying to address and all that. So right now for me, I think the priority is to make it as simple as possible. How do I say it in the shortest way possible? How can I make sure that I capture the essence in the most simplistic way? So earlier I never had, I mean, I didn't have the tendency. Now I'm trying to distill down the film's essence to a single word, and I'm trying to make sure that I capture the essence of the film in a single line and all that. So I think it's it changes for every film. Every film will actually create its own process for you, and you have to adapt to it. That's it. You don't consciously work on those things. The stories will dictate how it needs to be written, and how, I mean, it'll actually take whatever that is necessary from you, which I strongly believe in, because I do feel that stories are living beings by themselves. They continue to live, once you create them, they continue to live in the world, and you don't have any control. It's like sending off your children to the world and you just hear back from them, like, you know. So I feel it's a lot like that. It's not something you can own after a point of time. Once you have done creating and you're putting it out to the world, it's up to them, for them to, you know, watch it and take it home and all that. It doesn't belong to you anymore. So I think it evolves with every single film. I can't box the whole process into a set of conventions. It changes with every film. When you do it with another person, what happens? How is that difference from writing it? Yeah, you feel less lonelier. That's all. That it's very lonely writing, right? It's very hard to sit and you are your own critic, and sometimes, you know, it can be very depressing just locking yourself in a room and writing. You don't even know if it's working or not. And sometimes when you have another person, it's easier to bounce off ideas, and it's easier to discuss things with them, and also you get to, whenever you have an idea, you get to have an immediate opinion, and they'll weigh in on them, and most of the times they'll say, you'll be very excited, and they'll say, no, it's not that good, and you'll be offended, and then next day you wake up and you realize that, no, it's shit, you know, it's not as good as I thought it was. So it helps to have a partner in whatever, I mean, in writing especially, and it takes a long time to set boundaries and to kind of nurture that kind of collaboration. It doesn't come easily, because every creator they come with their own egos and stuff, and it's very easy. It's very fragile space, and you have to be, the point is, you have to be vulnerable enough to create, and if you are vulnerable, you will get hurt. So it's a very fine balance, and I think your workload is taken off at least by 50% when you're working with somebody. Yeah. ஹலோ சார், என் பேர் மதன். உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் ஒரு 2 கொஷின்னு. லைக் இது கொஷின் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஆன்சர் தெரியாமல் உங்ககிட்ட கேட்குறேன். லைக் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது அப்போது நமக்கு அந்த கதைக்குன்னு ஒரு வெர்ஜினிட்டி இருக்கும், ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் சேரும் அப்படின்னு. பட் செகண்ட் தேர்டு, ஃபஸ்ட் ஃபிலிம் வரைக்கும் ஓகே, செகண்ட் தேர்டுன்னு உள்ளே போகும்போது அந்த சிஸ்டம்குள்ளே, லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ரொம்ப என்ட்ரு ஆகிறப்போ, அது கைண்ட் ஆஃப் நம்ம ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண மாட்டோமா? லைக் நம்ம விஷனை மட்டுமே டைல்யூட் பண்ணாமல் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, அடுத்தடுத்த இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கும் ஒருத்தரோட ஃபோர்த் ஃபிலிமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க ரொம்ப கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போக ஆரம்பிச்சிருவாங்க. இது யாருமே இன்டென்ஷனலாக போகிறதில்ல, பட் ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து அவங்க விஷனை டைல்யூட் பண்ணாமல் இருந்துக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கள தள்ளிடுறாங்க. இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒருவேளை நாளைக்கு நான் ஒரு வேளை இண்டஸ்ட்ரிக்கு வரதாக இருந்தாலும், நான் எனக்கு ஃபஸ்ட் படம் வரைக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. செகண்ட் படத்தில் நான் என்ன பண்ணுறது? என்னோட எல்லாருக்குமே நான் செகண்ட் படத்தை தான் பார்ப்பேன், அவங்க எப்படி எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் படம் மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி. அங்கேயே ஒருத்தர் கேட்டார், கர்ணன் மாஸ்டர் மாதிரி. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணீங்க, பட் ஸ்டில் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல. ப்ரெஷராக எடுத்துக்கக்கூடாது. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு கதை தான் சொல்கிறீங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கதை தான் பண்ண போகிறீங்க. அது எவ்வளோ இதாக இருந்தாலும், பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறது வேறு. ஏன் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அந்த ஒரு வெர்ஜின் இது வருதுன்றதுனா, உங்கள் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அதே வந்து இப்போ செகண்ட் ஃபிலிம்லேயே பண்ணால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். இப்போ செகண்ட் ஃபிலிம்லேயே இன்னொரு இது வந்து சுற்றியால் ஒருத்தர் அடிக்கிறத ஃபுல்லாக காமிச்சுன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். இந்த படத்தில் அது புது ஃபார்மாக தெரியலாம், அடுத்த படத்துலேயும் அது பண்ணனா அது. ஸோ நீங்கள் யூ வில் ஆல்சோ ஹேவ் டு இவால்வ். ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு இவால்வ். அதில் வந்து
கேட்ரிங் டு அ மாஸ் ஆடியன்ஸுன்றது வந்து கேவலமான ஒரு விஷயம் இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியை தான் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஸ்டோரியை தான் சொல்கிறீங்க. நீங்கள் எழுதுகிற ஒரு கதை நீங்கள் உங்களோட விஷன் தான் போகுது. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு டிமீனிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை பார்த்துட்டிங்கன்னா அது இதாகும். பட் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ கெட் டு பிளே காட்ன்ற அந்த ஒரு இதில் இருந்து நீங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொன்னீங்கன்னா என் கதையை இன்னும் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு மென்டல் பீஸ் உங்களுக்குள்ளேயே அது வந்துருச்சுன்னா ஐ திங்க் அது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறது இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம். பட் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோர் ஐடியா டைல்யூட் ஆகாமல் பண்ணணும். அது வந்து நீங்கள் அதை ப்ரெஷராக எடுத்துக்காம ஒரு ஒரு படம் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு கதை சொல்ல போகிறீங்க, இன்னொரு பெரிய ஆடியன்ஸுக்கு சொல்ல போகிறீங்கன்ற ஒரு இதுதான். நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் அது பார்க்கணும், அது ப்ரெஷராகவே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ அடுத்தது என்னென்னா லைக் இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசினது தான் என்னென்னா, நீங்கள் ஒரு ராக்கி வந்து ரொம்ப தின் லைன் ஆஃப் ஸ்டோரி, அது ரிவன் ஸ்டோரி, அது நிறைய படத்தில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரின்னு இன்ஸ்பிரேஷன்ஸ்லேருந்து தான் எல்லோரும் எடுக்கிறோம். எது எடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும், அது மூளைக்கு தெரியுது. பட் எழுதும் போது வந்து ஒரு 2 பேஜுக்கு மேலே எழுத முடிய மாட்டேங்குது. இது வந்து நம்மளோட இந்த ஐடியாவே வந்து அந்த படத்தில் வந்துடுது, சரி இப்போ இதை எழுதணுமான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எழுதுகிற மாதிரி இருக்குது. இது எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய படம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுமோ, நீ நிறைய படம் பார்க்கறதுனால தானே உன் கதையை நீ எழுத மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. சி எழுதுறதுன்றது வந்து அது ஐம் அ லேசி கை. அது புட்டிங் பென் டு பேப்பர்ன்றது வந்து எனக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் அது எழுத ஆரம்பிச்சுட்டா அந்த இதுக்குள்ளே போயிடுவோம். பட் என்னென்னா, நீங்கள் அது எழுதும் போது அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படம் இந்த மாதிரி ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், புதுசாக யாரும் எந்த கதையும் சொல்ல முடியாது. புதுசாக நான் ஒரு ஒயிட் ஷாட் வைக்க போகிறதில்ல, புதுசாக நான் ஒரு பேக் ஃபாலோ ஷாட், ஒரு லென்த்தியாக ஒரு சிங்கிள் ஷாட் ஏற்கனவே வந்த இதெல்லாம் வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட். நம்ம சினிமா கண்டுபிடிச்சி ஒரு 10 வருஷத்துலேயே நம்ம படம் பண்ண ஆரம்பிச்சிருந்தா இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் ஒரு 100 வயசு ஆகிடுச்சு சினிமாவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி யோசித்தாலும் நீங்கள் புதுசாக எந்த கதையும் நீங்கள் சொல்லிட முடியாது. ஸோ அந்த ஒரு தாட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றது ஆஸ் அ ரைட்டர். ஐ திங்க் மைசெல்ஃப் அஸ் 2 people. எனக்கு வந்து ஒன்று ரைட்டர் அருண் ஒருத்தர், டிரெக்டர் அருண் ஒருத்தர். இந்த ரைட்டர் அருணை வந்து இந்த டிரெக்டர் அருண் எந்த விதமாக இது பண்ணாமல் படம் எடுக்கணும், டிசப்பாயிண்ட் பண்ணாமல் படம் எடுக்கணும். அதுதான் வந்து என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ட். நான் ஒரு கதையை எழுதிட்டேன்னா அது இந்த ரைட்டர் அருணை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இந்த டிரெக்டர் அருண் படம் எடுத்துடணும். அது ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் எப்பயும் இருந்துகிட்டு இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அது கொண்டு வரணும். ரைட்டிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து காசு பணம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் உங்களோட இமேஜினேஷன் தான். நீங்கள் எழுதுறது வந்து அதை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டிங்கன்னா தென் நீங்கள் எழுதும் போதே நீங்கள் வந்து ஐயோ இவங்களுக்கு பிடிக்குமா, இவங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை பார்த்துட்டு ஒரு ஃப்ளோவில் எழுதணும், அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க இப்போது ப்ராபப்ளி when you go back home you will discuss about இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு ஒருத்தரும் ஒரு வேர்ஷன்லாம் அவங்க கதையை சொல்லுவாங்க. நடந்தது ஒரே ஈவெண்ட் தான், இவ்வளோ பேருக்கு வாய்ஸ் இருக்குது. எவ்ரி ஒன் வில் சே இட் இன் தர் ஓன் வாய்ஸில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் பண்ணோம், இதை எப்படி சொல்லணும் இந்த கதைன்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸ் நீங்கள் இத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் மறந்துடும். உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு அது உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா போதும், அவ்வளோதான். அண்ட் இப்போது எல்லாருக்குமே வந்து லவ் ஸ்டோரி இருக்கும், பிரேக்கப் இருக்கும், எவ்ரிபடி வுட் ஹவ் கான் த்ரூ தட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற விஷயம் இருக்குல்ல. நீங்கள் அர்ஜுன் ரெட்டி எடுத்துக்கோங்க. அர்ஜுன் ரெட்டி வந்து கதையை வந்து எத்தனை தடவை அடித்து துவச்சிட்டாங்க. அந்த கதையை அவர் வந்து அது சொன்ன விதம் எப்படி இருந்துச்சு. ஈவன் ராக்கி ஃபார் தட் மேட்டர், கேங்ஸ்டருக்கு வந்து பையன் இருக்கான், பையன் வந்து பயங்கரமான ஒரு இதாக இருக்கான். ஆனால் அவரோட லைக் சன்னாக இல்லாமல் சன் ஃபிகர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். லைக் கிளாடியேட்டர் எக்ஸாக்ட்லி ஹேஸ் தட் சேம் ட்ரோப், ரைட்? அவர் வந்து he believes that his own son is not fit enough to lead the இது அண்ட் அவன் வந்து he'll attack him, he'll kill his family. ஸோ இப்போ நான் இவர் கிளாடியேட்டர்லேருந்து காப்பி அடிச்சாரு நான் சொல்ல முடியுமா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஐ ரெட் அ கோட் லாங் பேக், இட்ஸ் நாட் அபவுட் வேர் யூ டேக் திங்ஸ் ஃப்ரம், இட்ஸ் வேர் யூ டேக் இட் டு. தமிழில் சொல்லலாம், எங்கேருந்து எடுக்கிறீங்கன்றதில்ல, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் இந்த கேம் ஓவர் வந்தபோது எனக்கு அந்த கிரிட்டிசிசம் இருந்துச்சு, நீங்கள் வந்து நிறைய படங்கள்லேருந்து காப்பி அடிச்சுன்னு சொன்னாங்க. மாநாடு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு, டைம் லூப் நிறைய படங்கள் வந்து என்னன்னா நம்ம ஊரில் இந்த ஜானர் சப் ஜானர் கல்ச்சர் இல்லை.
அது இருந்ததுன்னா டைம் லூப்ன்றது ஒரு ஸ்டேபிள், இட்ஸ் அ ஜானர் பை இட் செல்ஃப், தேர் ஆர் சோ மெனி ஃபிலிம்ஸ் பீங் மேட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட அவேர்னஸ் அது இல்லாததுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் ஒரு ட்ரெயிலர் அனுப்புறாங்க, இந்த படமும் அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே நம்மளோட அசம்ஷன் என்ன இருக்குன்னா காப்பி அடிக்கிறாங்கன்றது தான் இருக்கும். ஸோ அந்த இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், லைக் நம்ம இது வரைக்கும் பண்ணாததை பண்ணவே முடியாதுன்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. லைக் புதுசாக நான் 100% ஒரிஜினலாக பண்ணுறேன். இன்செப்ஷன் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் அபவுட் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் தட் ஃபில்ம், யூ வில் கம் அக்ராஸ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு இட்ஸ் அபவுட் டேக்கிங் தோஸ் திங்ஸ் அண்ட் ப்ரெசென்டிங் இட் இன் யுவர் ஓன் வாய்ஸ் தட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். யுவர் வாய்ஸ் இஸ் வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் த இண்டஸ்ட்ரி, நாட் த ஸ்டோரி. அது எல்லாமே வந்துருச்சு, இந்த ஸ்டோரி நிறைய வந்திருக்கு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றது தான், தட்ஸ் உங்களோட வாய்ஸ் எவ்வளோ டிஸ்டிங்க்டாக அது சொல்ல போகுதுன்றது தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு எழுதுறதோட நீங்கள் இதை எப்படி புதுசாக சொல்ல போகிறீங்க, உங்களுக்கு அது நேச்சுரலாக எப்படி வந்து அது உங்களோட வாய்ஸ் என்னன்றது தான் இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க போகுது. நீங்கள் என்ன கதை சொல்கிறதுன்றது செகண்டரி, நீங்கள் எப்படி அதை சொல்ல போகிறீங்கன்றது தான். Hi. I have about 2 questions. You said you had survived for 16 years only by writing. What did you do for money? Then second question, when you, I have not seen Rocky பார்க்கல தான், அந்த ராக்கி எடுக்கிறச்ச வேறு யாரையானும் பிக் பட்ஜெட் ஆக்டரை மனசில் நினச்சிட்டு அது பலிக்காதனால ஒரு ஆக்டரை எடுத்தீங்களா? அண்ட் இந்த ஓடிடி இந்த கொரோனா காலத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவே தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர ஹெசிடேட் பண்ணுற சமயத்தில் எப்படி நீங்கள் தைரியமாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணீங்க? எப்போ ஓடிடி வரப்போகிறது? நிறைய மேம் என்னென்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வைவிங் ஃபினான்ஷியல் இது வந்து ஐ வாஸ் லக்கி, மை பேரண்ட்ஸ் மை பேரண்ட்ஸ் தே டுக் கேர் ஆஃப் இட். அது எனக்கு பெருசாக ப்ராப்ளமாக இருந்ததில்ல, ஆப்வியஸ்லி இருக்கும், ஐ மீன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. பட் அது I wrote dialogues for இறுதி சுற்று. I did கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரைட்டிங் ஒர்க்ஸ், கொஞ்சம் ஆட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் இதெல்லாம் எழுதினேன். ஸோ இன் அ வே தட் கெப்ட் மீ கோயிங். அண்ட் ஃபார் ராக்கி வந்து லுக்கிங் அட் இட், நான் அது எழுதும் போது when I wrote ராக்கி எனக்கு I didn't have any image in mind. அவர் சொன்ன பதில் தான், அது ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக நான் அதை பார்க்கல, ஒரு ஹீரோவாக பார்த்துட்டு இருந்தேன்னா அது ப்ராப்ளி ஐ டிட் அப்ரோச் அ ஃபியூ பிக் நேம்ஸ். பட் அவங்க when they were ready to associate with the film, அவங்க I didn't want to like change, dilute the main idea. ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இந்த இதுக்குள்ளே கொண்டு வரதான் நான் பார்த்தேனே தவிர, அண்ட் தேவர் ஆல்சோ ரிசெப்டிவ், அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். பட் நிறைய விஷயங்கள் நடக்கலை. பட் வென் ஐ ரோட் ராக்கி இட் வாஸ் ஒன்லி இன்டெண்டட் ஃபார் அ தியேட்ரிக்கல் இது. அப்போ வந்து ஓடிடின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை எனக்கு. ஸோ அது வந்து தியேட்டர், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படம் பண்ணால் தியேட்டர் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு இதில் தான் நம்ம அதை எடுத்தோம். அண்ட் ஐ டென்ட் வாண்ட் ராக்கி ஃபஸ்ட்டு வந்து ராக்கி தியேட்டரில் பார்க்கணுன்றது வந்து நான் ரொம்ப இதாக இருந்ததுக்கு ரீசன், இட் வாஸ் ஷார்ட் ஃபார் அ பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஐ வாஸ் ஹோப்பிங் இட் டிடன்ட் கோ த ஓடிடி ரூட். அண்ட் ஐ திங்க் இன்னும் ஒரு 1 month இட் மைட் ரிலீஸ் இன் ஒன் ஆஃப் தோஸ் மேஜர் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அஸ்வின் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் இந்த கதையை அப்படியே பார்ப்பாங்க. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அடுத்த ஃபிலிம்க்கு டைம் ஆகிட்டுருக்கு, 1.5 hour பேசிகிட்டு இருக்காங்க. பட் குவிக்காக, ஏன்னா ஐ எம் ட்ரைங் நாட் டு டிசப்பாயிண்ட் எனிவன். ஹலோ அருண் சார், உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி. படம் பார்த்தேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்துட்டு அந்த கேரக்டரை வந்து எவ்வளோ டீப்பாக காட்டணுமோ காட்டினீங்க. அந்த நடந்து போகிற சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவன் தங்கச்சியை பார்க்கணும், அவன் ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்டென்ஸோடு நடந்து போகிற வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அப்படியே செகண்ட் ஹாப்பில் படம் அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு. அதோட ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு நார்மலாக போயிட்டு இருந்த கதையில் செகண்ட் ஹாப் அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக எல்லா படங்களையும் வந்து நிறைய கட்ஸ் இருக்கும், ஷார்ட்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் வச்சு அந்த ஷார்ட்லேயே கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. உங்கள் கொஸ்டின்? சார், என் கொஸ்டின் வந்து என்னென்னா, சார் இந்த நீங்கள் அந்த ஷார்ட் எழுதிருப்பீங்களா நடந்து போகிறான்னு, இது ஆடியன்ஸுக்கு புரியுமான்னு வந்து ஐடியா பண்ணி தான் வந்து நீங்கள் எழுதுனீங்களா? இல்லை, அது பிடிக்குமா புரியாதா அந்த ஒரு இதுக்குள்ளேயே போகல. அந்த மாதிரி இருந்தால் அதை எழுதியிருக்க மாட்டேன். அந்த ஒரு தாட்குள்ளே போயிருந்தேன்னா அதை எழுதியிருக்க மாட்டேன். ஒரு
ஒரு இது பிளைண்ட் நம்பிக்கை தான். நம்ம இது இது எடுத்தால் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப அதுக்கு ஒரு தாட் கொடுக்கல. Sir, my question is to you. How did you manage your mental stress? Because நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த வைல்டான லவ் ஸ்டோரி எழுதும், அதுவும் ரிஜெக்ட் ஆகி போகிறதா இருந்து போகல. அண்ட் ராக்கியும் கூட நிறைய பேர்கிட்ட போச்சு, பட் போகலை. நம்ம ரொம்ப ரசித்து எழுதுகிறோம், பட் பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல டீப் டவுன். அது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க? லைக் ஹவு டிட் யூ வென் த்ரூ தட் ஃபேஸ்? ஏன்னா இன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அஸ்வினி சார், சேம் கொஸ்டின் டு யூ ஆல்சோ. இரவாக்காலம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹாரர் த்ரில்லர் அது இது பண்ணிட்டு இருந்தீங்க. இரவாக்காலம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜான்ரா. நீங்கள் ஐ மீன் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி புதுசாக எதாவது பண்ண முடியாது, பட் அது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா 3மே த்ரில்லர் ஹாரர். இரவாக்காலம் வந்து வரலையே இன்னும் அப்படியே நிற்குதே, நெக்ஸ்ட் ஸ்டோரி எழுத வந்து இன்னும் எது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து உங்களை மூவ் பண்ண வச்சது? சேம் அதுதான். அந்த அவர் சொன்ன இதுதான், ரிஜெக்ஷன் நிறைய பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு பாயிண்டில் நான் ஃபேஸ் பண்ணுற அந்த ரிப்ரெஷன்ஸ், அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாமே, அந்த இது மென்டல் லோஸ் அண்ட் ஐஸ் எல்லாம் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் மை ரைட்டிங். ஸோ என்னால் வெளியே போய் சுற்றி எடுத்துகிட்டு ஒருத்தர் அடிக்க முடியாது அது இது பண்ணுறதுக்கு. அது என் கேரக்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு தோன்றதை வந்து நம்ம கேரக்டர்ஸ் மூலிமா I believe, see, Fight Clubல this underline ஒரு தியரி, ஒரு philosophy இருக்கு. All those bottled up emotions that you keep in, ஒரு இது மேலே உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும்போது when you go start punching someoneல அது வெளியே வரும். ஸோ அது வந்து அது மாதிரி தான் எனக்கு. நான் பர்சனலாக யாரையும் போய் அது மாதிரி நான் ஒரு வயலண்டான ஆள் இல்லை, பட் ஐ டேக் தட் advantage of the characters that I write. அவங்க மூலிமா அது கொண்டு வரணும். இப்போ சாணிக்கைதம் இஸ் ஆல்சோ வயலண்ட் ஃபிலிம். ஆனால் ராக்கி பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக சாணிக்கைதமும் பிடிக்காது. ஸோ எனக்கு அந்த என்னோட இதெல்லாம் வந்து ரைட்டிங்கில் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். ஸோ அது மைண்டுக்குள்ளேயே தலைக்குள்ளேயே வச்சுருந்தேன்னா அது யூ end up somewhere else. அது வந்து அந்த இது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அது டக்குன்னு நம்ம ஒரு இது மாதிரி வெண்டிங் அவுட் இது மாதிரி தான் நான் அந்த ரைட்டிங் ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற இதெல்லாம் வந்து வி ஜஸ்ட் வெண்ட் இட் அவுட் த்ரூ யர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். இவர் ஒய் நாட் சசி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட. ஹில் கில் மீ ஃபார் சேயிங் திஸ் இயர், பட் பட் ஐ ஹேவ் டு டெல் திஸ். அவர் வந்துட்டு காவி தலைவனுக்கு அப்புறம் வந்து he was not making films for a very long, he was not producing films for a very long time, and then இறுதி சுற்று happen. அவர் என்கிட்ட சொன்னார், ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து இறுதி சுற்றுன்னு பேர் வைக்கிறது வந்து நிறைய பேர் தேவர் அகெயின்ஸ்ட், லைக் வேணாம் அது வந்து ஒரு மாதிரி அபசகுணமாக இருக்குன்ற மாதிரி. ஸோ ஹீ டோல் மீ தட் ஹீ ரியலி ரிலேட்டட் டு த டைட்டில் பிகாஸ் இட் வாஸ் ஹிஸ் ஃபைனல் ரவுண்ட் as well. If that film didn't work, he was out. ஸோ ஹீ said நான் இறுதி சுற்றுன்னு நான் அதுக்கு டைட்டில் வச்சு நான் அந்த படம் எடுத்ததுக்கு அதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட. அண்ட் ஃபார் மீ, ஐ திங்க் கேம் ஓவர் வாஸ் மை ரியாக்ஷன் டு வாட் வாஸ் ஹேப்பனிங் வித் மை செகண்ட் ஃபில்ம். So game over, a lot of game over came from my anger with my helplessness. Inniki vandu every day I get a message or I get a reply on my social media feed asking for the film. The thing is, what people need to understand is there are two sides to this business. One is the artistic side that people really enjoy and take back home and all that. There is a business side to this as well. But with respect to Rocky, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா it's been a very long wait for him. He knows how much he had to wait for the film to come out. And என்னோட படம் மட்டும் இல்லை, இப்போது நிறைய படங்கள், இப்போது பாலாஜி தரணிதரனோட 2வது படம் உருப்பக கதை took a long time. கார்த்திக் நரேன்ஸ் நரகாசுரன் took that while. So there are a lot of films that are yet to be released. நான் இப்போ என்னோட படம் சின்ன படம் நீங்கள் இது பண்ணிடலாம், பெரிய படங்கள் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இட் இஸ் an indication of the state of business in Tamil cinema especially. It is not an indication of anything else. At the same time, you have to live with it. There is no like alternative to that. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, you are a creator, you are a writer, and you continue to write, you continue to create, and அது வந்து you continue to fight your way through the system, and whenever it works, whenever it comes out அவ்வளோதான். But it is not in your control. So it took me a long time for me to realize என்னோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி நான் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு புரியறதுக்கு 4 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த படம் முடிஞ்சு. ஸோ தட் டுக் அ லாங் டைம் ஃபார் மீ டு கைண்ட் ஆஃப் கம் டு டேர்ம்ஸ் வித். ஸோ இவென்ச்சுவலி இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். எனக்கு வந்து என்னோட க்ளோஸாக இருக்கவங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட பார்ட்னருக்கு தெரியும் ஹவு மச் திஸ் அஃபெக்டட் மீன்னு சொல்லிட்டு. பட் யூ ஹாவ் டு டேக் இட் யூனோ, அண்ட் யூ
யூ ஹேவ் டு கண்டினியூ மேக்கிங் ஃபில்ம்ஸ். நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டோம், இல்லை அவ்வளோதான் அதோட முடிஞ்சுன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ், வேறு யாருக்குமே கிடையாது. நோபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் us to மேக் ஃபில்ம்ஸ். ஒரு ரைட்டராக அதெல்லாம் தேவைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் இருந்தால் தான் இல்லை எல்லாமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் அது போயிடுச்சுன்னா நீங்கள் போரிங்கான கதை தான் எழுதுவீங்க. Sorry, I have to interrupt there. One last question, and then I request Aniki first. Sorry, next clean panano, audience vidano. We have enough problems. I request everyone to stay in their seat so that I'll get 2 of them. Like the first day, I hope you all will stay. Don't make it a ruckus. Then we'll stop this practice of requesting them to take a group photo here. Last question, please. Vanakkam. So about the art direction for your kind of intense films. So நீங்க எப்படி you go by names or you go by skill? I think உங்க முதல் படங்களுக்கு you had big names. So அடுத்த படங்களுக்கு will you give opportunity for newcomers who's got passion or you will go by names? பியூர்லி பேஷன் தான். இன்னும் நேம்ஸ் வந்து செகண்டரி நம்மளுக்கு. இட்ஸ் த ஒர்க் தே டூ அண்ட் ஹவ் எஃபெக்டிவ் தே ஆர் ன்றது தான். அண்ட் ஹவ் பேஷனேட், அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி பேஷன், ஹவ் பேஷனேட் தே ஆர். Yeah, you can answer your final idu and then will you come down for a group photo, please? So ellarum please anga stay pannunga. You can finish and come down. You meant the art director or you meant that generally art director? Avanga art director. Oh, okay. No, I got that. See, I think it's just we have never gone for names, I guess. Like we have worked with people that are not like in industry பெரிய படங்கள work பண்ண யாரோட நாங்க work பண்ணதில்லை actually. We have worked with very talented people, but we have worked with people that we feel very comfortable in the sense collaborative இருக்கணும்ன்றது தான் விஷயம். மற்றபடி வந்து I feel most of the talent in this industry அவங்க வந்து வெளியே தெரியறதில்லை, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம இங்கே சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங் பண்ணோம், இது பண்ணோம், அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ I'm sure it is a case with him. Like writers are generally very introverted and directors are expected to be very social. So it's a paradox by itself. So an effective way is to meet people, do like networking meetings and put out that you are somebody who can add value to their work. And I don't see any reason why filmmakers wouldn't want to work with you.